சீமான் மாதிரியான அறிவுஜீவிகள் என்ன கவலை கொள்றாங்க, அண்ணன் திருமா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விட்டுட்டு வர்றத என்னவா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, ஐயோ ரிஸ்க் எடுக்கிறாரே, ஒரு பதவியை விட்டுட்டு இன்னொரு பதவிக்கு வராரே அப்படின்லாம் ஃபீல் பண்ணல. இல்ல அண்ணன் திருமா இந்த மாதிரி மாநில அரசியலில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்லாம் அக்கறையோட பேசல. கூடுதலா என்ன கவலையா இருக்கு சீமான் மாதிரியான அதிமேதாவிகளுக்கு அப்படின்னா, ஐயோ தேர்தல் ஆணையத்தில் கை காசு நிறைய செலவாயிடுமே, இப்போ இவர் தேர்தல் நின்று சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிட்டாரு, எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அதுக்கடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு தேவையில்லாம இடைத்தேர்தல் திணிக்கப்படுதே, இது தேர்தல் திணிக்கப்படுது அப்படின்னு பேசக்கூடிய அதிமேதாவி சீமான் தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னும் போது தேர்தல் திணிக்கப்படுது அப்படிங்கிற வார்த்தை சீமான் கிட்ட இல்லை. ஆனா அண்ணன் திருமா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றதுனால இன்னொரு இடைத்தேர்தல் வரும், அந்த இடைத்தேர்தல் தேவையில்லாம திணிக்கப்படுது, அதனால மக்கள் கை காசு தேவையில்லாம செலவாகும். மக்கள் காசு ₹1 வரி பணம் செலவானாலும் சீமான் மனசு தாங்காது. என் உண்டியலுக்கு வந்திருக்க வேண்டிய காசுரா இதெல்லாம், நான் வீடு வாங்கியிருக்க வேண்டிய காசுரா இதெல்லாம், நான் சொத்து வாங்கியிருக்க வேண்டிய காசுரா இதெல்லாம், தேவையில்லாம வரியா வாங்கி அவனுக்கு தேர்தலுக்கு வேற செலவழிச்சிட்டு இருக்கானுங்க.